நீங்க ஒரு ஜியோ சிம் யூசர் ஆயிருந்தீங்கன்னா சமீபத்துல ஜியோக்காரன் ஒரு 55 ரூபாய்க்கு ஒரு பிளானை களத்துல இருக்கு. என்டர்டெயின்மெண்ட்ல உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருந்ததுன்னா இந்த பிளான், அதாவது நீங்க ப்ரீபெய்டா இருக்கலாம், போஸ்ட்பெய்டா இருக்கலாம், இதை நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஜியோக்காரன் சொல்லியிருக்கான். அந்த 55 ரூபாயில என்னையா இருக்கு அதை கொஞ்சம் சொல்லியா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால இதை பத்தி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 55 ரூபா பிளான் இருக்குல்ல, யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா, நீங்க ஒரு ப்ரீபெய்ட் யூசரா இருந்தீங்கன்னா பயன்படுத்தலாம், நீங்க ஒரு போஸ்ட்பெய்ட் யூசரா இருந்தீங்கன்னா பயன்படுத்தலாம். சரி, எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படி நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. வழக்கமா உங்க போன்ல நீங்க மைஜியோ ஆப்பை நீங்க சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க, அது வழியா பண்ணலாம். அது இல்லைன்னா உங்க போன்ல நான் சொல்ற ஆப் கண்டிப்பா நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்க. அதுக்கு நீங்க ஒரு ஆண்ட்ராய்டு யூசரா இருந்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஜியோ டிவின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்கன்னா அந்த ஆப்பை உங்க போன்ல சேவ் பண்ணிக்கங்க. இல்ல நான் ஆண்ட்ராய்டு யூசர் இல்ல, நான் ஒரு ஐபோன் யூசரா இருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்ல போயிட்டு நான் சொன்ன இந்த ஜியோ டிவியை தேடுங்க, சேவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த மாதிரி அந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். வாங்க. ஜியோல 55 ரூபா பிளானை நம்ம எப்படி பயன்படுத்துறது பார்க்கலாமா? என்னுடைய ஃபோனில் மைஜியோ ஆப் இருக்கு, அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரீசார்ஜ்குள்ளே போகிறேன். மேலே இந்த மாதிரி டேப்லாம் இருக்கும், அதை லெஃப்டில் அப்படியே ஸ்வைப் பண்ணுங்க. இதில் என்டர்டெயின்மெண்ட் பிளான் இருக்கு பார்த்தீங்களா, அதை தட்டுங்க. அப்படியே கீழே பேஜை ஸ்க்ரால் பண்ணுங்க. இந்த பார்த்தீங்களா, சமீபத்தில் தான் இந்த 55 ரூபா பிளானை அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். இதுல ஒரு 5 விதமான ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதை நம்ம பயன்படுத்த முடியும். அதே மாதிரி உங்களுக்கு 30 நாள் வேலிடிட்டி, 10 MB இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னடா 10 MBன்னு கேட்கலாம். அவசரத்துக்கு இந்த 10 MBயை நீங்க பயன்படுத்திக்கலாம். மற்றபடி நிறைய விஷயங்கள் இதுல கொடுத்துருக்காங்க. பே 55 ருபீஸ்ன்னு போட்டிருக்கா, இதை நீங்க தட்டி பேமெண்ட் பண்ணீங்கன்னா ஜியோ டிவி ஆப் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட லைவ் சேனலை நீங்க பார்க்க முடியும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு ஜியோ டிவி. இதை நீங்க பிளே ஸ்டோர்லயோ ஆப் ஸ்டோர்லயோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். இப்போ இதை நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். டிவி கைடுன்னு இருக்கு, நியூஸ் இருக்கு, எல்லாத்தையும் நீங்க இதுல பார்க்க முடியும். டிவி கைடுக்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு இதை கொடுத்துருப்பாங்க. லைவ் சேனல்ஸ் எல்லாத்தையும் இங்க பார்க்க முடியும். சரிங்களா? இதை நம்ம எப்படி அக்சஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜியோல எந்த நம்பரை பயன்படுத்துறீங்களோ அதைத்தான் இங்க கொடுத்து உள்ள போகணும். சரி, பேமெண்ட்டுக்கு அதை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு டாப் லெஃப்ட்ல லைன் இருக்கா, அதை நீங்க தட்டுங்க. தட்டிட்டு இதுல பிளான் இருக்கா, அதை நீங்க தட்டுங்க. பாருங்க, 200 ரூபாய்க்கு இருக்கு. ரீசெண்டா 55 ரூபாய்க்கு ஜியோ இறக்கி விட்ட அதுவும் இங்க இருக்கு. வியூ மோர் இதுல பாருங்க, 10 MB 4G 5G சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி 1000க்கு மேற்பட்ட லைவ் டிவி சேனல்ஸ் பார்க்கலாம். ஜியோ ஸ்டார், சோனி என்டர்டெயின்மெண்ட்ல வரக்கூடிய லைவ் ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, அது உங்களுக்கு இந்த பேக்கேஜ்ல கிடைக்காது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் சோனி என்டர்டெயின்மெண்ட், சன் டிவி நெட்வொர்க், வார்னர் ப்ரோ, இடிவி, இது எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியும். இது எல்லாமே ஒரு 30 நாளைக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். எவ்வளவு லைவ் டிவி சேனல்ஸ் பாருங்க. எதுக்கு மொபைல்ல இதை கொடுத்துருக்காங்கன்னா, ஆன் த வேல நீங்க டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் போர் அடிக்கும்ல, ஸோ அதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இதனால வீட்டில் உட்காந்துட்டு 1000 சேனல் நோண்டி தொங்க எடுத்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு 55 ரூபா நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா முறையா அனுபவிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ ஜியோ டிவில ஒரு 55 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு 1000க்கு மேற்பட்ட லைவ் டிவி சேனலை நீங்க ஆன் த வேலே பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் ஜியோ காரை இப்போ களத்தில் இறக்கி விட்டுருக்கான். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. குறிப்பாக யாரெல்லாம் ஜியோ சிம்மை யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கா. ஸோ உங்க கண்ணில் ஹைப் அப்படிங்கிற பட்டன் தென்படுத்தினா தட்டி விட்டுக்குங்க. அதுக்கு கீழே இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்லாய்.